வணக்கம். அதியன் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட். எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோவும் உங்களுக்கு சேரும். எங்களோட விலாசம் 1 பிரபுஸ் ஹாஸ்பிட்டல், மாங்காடு மெயின் ரோட், பரணிப்புத்தூர், சென்னை 600122 மற்றும் டாக்டர் எஸ் கார்த்திக் 9600167561 மற்றும் டிஎஸ் ரவீந்திரநாத் 5th ஸ்கொயர், ஆஸ்டின் டவுன், பெங்களூர் 560047. ஃபோன் 9243457888. ஸோ இந்த நம்பர் நீங்கள் இது பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு இது பண்ணலாம். இன்றைக்கி இதில் எதை பார்க்க போகிறோம்? குழந்தை வளர்ச்சி இன்மை. ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இது சில்ட்ரன்ஸ்க்கு இது குழந்தைங்களுக்கு எப்படி இது உருவாகுதுன்னு சொன்னால், குழந்தைங்க கருவில் இருக்கும்போதே அதனுடைய வளர்ச்சியின்மை, அதனுடைய எஃபெக்ட்ஸ் அதில் மதர் ஸ்டமக்லேயே இதாகிடுது. அது அப்போ அந்த குழந்தை கருவிட்டு அதை வளர்ந்து அது இதாகி டெலிவரி ஆன பிறகு அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னன்னாக்கா, சில குழந்தைங்க சரியாக நடக்கிறது இல்லைன்னா கால் இழுத்துன்னு இருக்கும், கரெக்டாக காலை வைக்க மாட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. கை சரியாக இதாகாது. அப்புறமா பார்வைத்திறன் குறைவாக இருக்கும். சிறுநீரக கோளாறு. சில குழந்தைங்களுக்கு இந்த கோஸ்டலில் ஒரு கிட்னி சின்னது, ஒரு கிட்னி பெருசு இருக்கும். அது வளர நான் டாக்டர் சொல்லிடுவாங்க, இல்லை சரியாக போடும், அது சரியாக ஆகாது. அது 18 வயசு, அந்த 16-17 வயசு ஆகிறதுக்குள்ளாக, அது பெருசாகிறதுக்குள்ளாக 2 கிட்னியும் ஃபெயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது ஹார்ட்டில் ஹோல் இருக்கிறது. அந்த ஹார்ட்டில் எப்படி ஹோல் வருதுன்னு அப்புறமா நான் சொல்கிறேன். நான் அப்போ மூளை வளர்ச்சி குறைபாடு. மூளை வளர்ச்சினா அந்த சரியாக இம்மெச்சூர் பிரெயின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க, அந்த மாதிரி ஆகுது. நரம்பு தளர்ச்சி, நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படுது. அந்த நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படும் போது தான் குழந்தைங்க ஒரு ப்ராப்பராக நடக்காது, பேசாது, சிலதெல்லாம் ஆகுது. அந்த மாதிரியெல்லாம் இதுக்கெல்லாம் என்னன்னாக்கா, நிறைய மாடர்ன் இதில் இப்படி பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸுங்கோ எக்ஸசைஸுங்கோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு வராது டோட்டல் குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எந்த இதுவும் கொடுத்தாலும், பட் அது வளர தான் அது கொஞ்சம் அது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதோ அதுதான் தவிர அதுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாக்கா மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணணும். மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணோன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டபாலிசம் பற்றி கொடுத்துருக்குறேன். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. அந்த மெட்டபாலிசமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கெமிக்கலால் ஆகாது. அது ஒன்லி மூலிகையில் தான் பண்ண முடியும். ஈவன் ஆயுர்வேதாவில் கூட சில நேரத்தில் அது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் அது அந்த சேஞ்ச் பண்ணோன்னா இட் வில் டேக்ஸ் லாங் டைம். இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த இதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 4 days கொடுத்துருவோம். ஒரு 4 நாள் அந்த மூலிகை கொடுத்து நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ், அதுனாக்கா வெள்ளை பூசணிக்காய். அந்த வெள்ளை பூசணிக்காவை சாம்பாரில் கொடுக்கணும். ஒரு 2 குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாலே போதும், அது ஒன்றும் இது இல்லை. தண்ணி நிறைய கொடுக்கணும். இந்த தண்ணி நிறைய கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுது. அப்போ மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுதுன்னா உடம்புல எந்த பாகத்தில்னா சரி, உச்சிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் அது மாறுபடுது. அப்போ அது நீர் சத்து அதிகரிக்கும் போது அந்த பாகத்துக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகுது அந்த இடத்துல. இப்போ பிரெயின் அந்த இடத்துல ஒரு இதுக்கு வருது. அது வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அதுக்கு தேவையான நெக்ஸ்ட்டு நம்ம ஆயுர்வேதாவில் மெடிசன்ஸ் இருக்குது, சித்தாவில் மெடிசன்ஸ் இருக்குது. அது
ஒன்றும் ஜாஸ்தி வருஷக்கணக்கில் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு 2 மண்டலமோ 3 மண்டலம் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே கொடுக்கணுன்ற தேவையே இல்லை. அந்த 2 3 மண்டலத்துலேயே அது எந்த அளவுக்கு சரி பண்ணிவிட்டு அப்படியே குழந்தை வளர 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 வந்து அந்த குழந்தை வந்து அந்த எந்த ஸ்டேஜ் எவ்வளோ வரணுமோ உடம்புல அதுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணுமோ அது வந்துடுது. சில குழந்தைங்களுக்கு கம்மியாகவும் வரலாம், சில குழந்தைங்க 100% நார்மல் ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பா வந்து அந்த அவங்களுடைய பாகம் எஃபெக்ட் ஆகிருக்குது இல்லையா, பை பர்த்லேயே ஆனது இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு ஆகணுன்றது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது சர்ஜரின்றதுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. நரம்பு வீத்துக்குச்சு, நரம்பு நடக்க ஆகல, நரம்பு வீதுனுக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும், அதெல்லாம் தேவையே இல்லை ஆச்சுங்களா. இந்த மாதிரி வந்து இந்த இதில் வந்து என்னன்னா இப்போ இது வந்து எதுலன்னாக்கா குழந்தைங்க வந்து ஹைட் கம்மி வளர்றதில்ல, வளர்ச்சி கம்மியாகுது. என்னப்பா அவன் ஹைட் அந்த மாதிரி கேஸு இந்த இதில் தான் நான் என்ன பண்ணேன், அந்த பேஷண்ட்ஸ் வந்தப்போ சரி பார்த்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 5 days நம்மளுடைய மூலிகை கொடுத்து என்ன மெயின் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் பிகினிங்கில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். நான்வெஜ் ஜாஸ்தி சாப்பிட கொடுக்காதீங்கன்னு. ப்ளஸ் ஆயுர்வேத மெடிசன்ஸ் சித்தா மெடிசன்ஸ் கொடுங்க, எந்த தொந்தரவு வந்தாலும் அது கொடுங்கன்னு சொன்னோம். சரி கொடுத்துருந்தோம். இது ஒரு 5 days கொடுத்துட்டு நம்ம தெரிஞ்சு போகுது எந்த சுச்சுவேஷன் எவ்வளோ லூஸ் ஆச்சு எவ்வளோ இதாச்சுன்னு. அது அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம அவன் வளர்ச்சி அவன் ஹைட் கம்மிக்கிறான், அந்த ஹைட் கம்மியாகிறதுக்கு லேகியங்க இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மெடிசன் அந்த டானிக்ஸ் எல்லாம் ஒரு 2 மண்டலத்துக்கு கொடுத்துட்டு அது 2 மண்டலம் கொடுத்தாலும் உயரமா ஆகிட மாட்டாங்க, அதெல்லாம் இது கிடையாது. அது கொடுத்துட்டு ஓகே நீ நார்மலாக 2 மண்டலம் சாப்பிட்டாச்சு, நார்மலாக நீங்கள் உங்களது நெக்ஸ்ட் என்னென்ன சாப்பிட்டுக்குன்னு எப்படி இருக்கணும் அப்படி இருந்து போயிடுங்கன்னு விட்டுற வேண்டியதான். அவன் க்ரோத் ஆகுறான். அவன் அந்த அப்படியே 6 மாதம் 1 வருஷம் 2 அந்த க்ரோத் ஆகும்போது அந்த பாடியை வந்து எல்லாமே அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி அதெல்லாம் க்ரோத்து ஆட்டோமேட்டிக்காக தானாக வளர ஆரம்பிக்குது. நம்ம வருஷக்கணக்கில் மருந்து கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. 2 மண்டலம் கொடுத்து விட்டால் போதும், அதுவே சரி பண்ணிக்குது. அதுக்கு சில பேர்கிட்ட இல்லை நல்லா டானிக் கொடுக்கணும், இன்னும் நல்லா கொடுக்கணுன்னா வந்தால் கொடுக்கலாம், அதுக்கும் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஆனால் என்ன கேட்டாக்கா 2 மண்டலம் மருந்து கொடுத்து ஸ்டாப் பண்ணி விட்டால் போதும், தானாக 1 வருஷமோ 2 வருஷமோ ஆன பிறகு தானாக மரம் வச்சுட்டு செடி வச்சு தண்ணி ஊற்றி விட்டா அப்படி வளருது. அந்த மாதிரி மனுஷனுடைய இது நல்லா நார்மலாக வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணிருந்து பையன் ஹைட் கம்மியாக இருந்தான். அப்போ என்கிட்ட வந்த பிறகு நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இது பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்து இப்போ எந்த ஹைட்டில் இருக்கிறான்னு அவங்க ஃபாதரையும் அவனையும் 2 பேரை உட்கார வச்சு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செவித்திறன், காது சரியாக கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது, அதெல்லாம் மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணணும். அதே தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காது கண்ணுது ஹார்ட்டுக்கு இந்த கிட்னிக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன் நான்.